வணக்கம் guys, welcome and welcome back to my channel. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது ட்ரேடிங் போட் என்றால் என்ன. இப்போது இந்த போட் என்று சொல்லும் பொழுது இது உண்மையில் லிஜிமெட் ஆன ஒரு டூலா இல்லை ஒரு ஸ்கேம் ஆக இருக்கக்கூடிய ஒரு டூலா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போட் என்று சொல்லும் பொழுது சில வகைகள் இருக்கின்றன. அது என்னென்ன வகைகள், அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுவது மூலம் என்ன அட்வான்டேஜ் இருக்கின்றன, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கின்றன, இதை யூஸ் பண்ணுவது மூலம் நீங்கள் ஒரு கெயின் எடுக்கலாமா எடுக்க முடியாதா என்ற பல சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி மேலதிகமாக தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையில் உங்களுக்கு பிரயோசனம் தந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், காமெண்ட், அது மட்டும் இல்லாமல் மற்றவருடன் ஷேர் பண்ணுங்கள். அப்படி செய்யும் பொழுது தான் மற்றவர்களும் இதிலிருந்து பிரயோசனம் அடைவார்கள். இந்த வீடியோக்கு விரிவாக செல்வதற்கு முன்னம் ஒரு குயிக்கான டிஸ்க்ளைமர். நான் செய்கின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் ஒரு எடிகேஷன் ஃபேக்டருக்காகவும் நான் செய்கின்ற விஷயங்கள் எனக்குள்ள நுழைச்சியை உங்களுக்கு தருவதற்காக செய்யும் ஒரு வீடியோவாக தான் நீங்கள் எடுக்க வேண்டும். எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லை என்பதை மட்டும் மைண்டில் ஆல்வேஸ் வைத்திருங்கள். கிரிப்டோகரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவது என்பதே ஹை ரிஸ்க். அதனால் தான் ஆல்வேஸ் நான் சொல்வது, எந்த கோயிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றாலும் இன்க்ளூடிங் நான் சொல்கின்ற கோயின்களாக இருந்தால் கூட உங்களது பர்சனல் ரீசர்ச் அண்ட் டிலிஜென்ட் பண்ணி அதில் நீங்கள் ஃபில்ஃபுல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கோயினில் இன்வெஸ்ட் பண்ணினால் இன்க்ளூடிங் நான் சொல்கின்ற கோயினில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதற்கான பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கலானால் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்க முடியாது என்பதை மட்டும் சொல்லிவிடுகின்றேன். சார், இப்போது ட்ரேடிங் போட் என்ன என்று கேட்டால் அதற்கான ஆன்சரை பல விதமாக சொல்லிக்கொள்ளலாம். இருப்பினும் அதை ஒரு சிம்பிளாக சொல்லணுமாக இருந்தால் இது ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான். இந்த டூலை ப்ரோக்ராமேட்டிக்காக எழுதியிருப்பார்கள். நீங்கள் வாங்குவது விற்பது என்பதை ஆட்டோமேட் பண்ணுவதற்காக வந்த ஒரு டூலாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இப்படி சொல்லும் பொழுது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ட்ரேடிங் பண்ணுவது என்பது எப்படி செய்கின்றீர்கள் என்று முதலில் பாருங்கள். அதற்காக மேபி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போவீர்கள். அங்கு போய் ஒரு கோயினை முதலில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீர்கள். இந்த கோயினை நீங்கள் வாங்க போனீர்கள். ஒரு உதாரணத்துக்காக ஈதர்வர்ஸ் பிடிசி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதை செலக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டிசிஷன் எடுக்க வேண்டும். இதை வாங்க போகிறீர்களா விற்க போகிறீர்களா என்பது. அப்படி ஒரு வேளை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ப்ரைஸை செலக்ட் பண்ண வேண்டும். எவ்வளவு தொகையை கொடுத்து வாங்க போகிறீங்கன்னு செலக்ட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் பை என்று செய்யும் பொழுது அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அது கம்ப்ளீட் ஆகின்றன. அதே மாதிரி தான் செல் பண்ணுவது கூட சேம் கான்செப்ட் தான். ப்ரைஸை செலக்ட் பண்ண வேண்டும், எவ்வளவு வாங்க போகிறீர்கள், செல் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தின் ஸ்டெப்பையும் பாருங்கள், மேனுவலாக நீங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றன. இந்த மேனுவலாக செய்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆட்டோமேட் பண்ணுவதற்காக வந்தது தான் இந்த போட் எனப்படுவது. இப்போது போட்னு சொல்லும் பொழுது அதில் பல வகைகள் இருக்கின்றன. அதில் ஒரு வகை தான் இந்த ப்ரைஸை ஆட்டோமேட் பண்ணுவது, பை பண்ணுவது என்பதை செய்கின்றன. இது ஒரு போட் டைப்பாக இருந்தாலும் இதை மாதிரி பல அதர் போட் டைப்புகள் கூட இருக்கின்றன. பட் இந்த வீடியோவில் 3 டைப் ஆஃப் போட்டை பற்றி பார்த்து விடுவோம். அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் போட் என்று சொல்லுவார்கள். இப்போ சிக்னல் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஈவன் கூடுதலாக ட்விட்டரில் போய் பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் எனது டெலிகிராம் குரூப்பில் கூட பாருங்கள். சில பேர்கள் ஒரு கோயினின் ப்ரைஸ் டார்கெட்டை சொல்லுவார்கள். இந்த கோயின் இன்று இந்த ப்ரைஸுக்கு ட்ராப் ஆக போகின்றது, இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு அப்பாக போகின்றன. அப்படிப்பட்ட அந்த சிக்னலை கொடுக்கும் சர்வீஸ் கம்பெனிகள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கான ஒரு போட்டை கிரியேட் பண்ணுவார்கள். அந்த போட் என்ன செய்யும்னு சொன்னால் அதில் நீங்கள் போய் ஒன்றில் ப்ரைஸை உங்களுக்கு டார்கெட்டை சொல்லும், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூட செட் பண்ணி விடலாம். எந்த கோயினாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கோயினின் ப்ரைஸ் லோவாக போகும்பொழுது வாங்க வேண்டும் என்றும், அதே மாதிரி அதே கோயின் ஆல் டைம் ஹை என்று வரும்பொழுது அதை செல் பண்ண என்றும், அப்படிப்பட்ட சில செட்டிங்களை நீங்கள் செய்து வைக்கும் பொழுதும் அதுக்கான ஒரு மாண்டையும் செட் பண்ணி விட்டீர்களானால் இந்த போட் என்ன செய்யும் சொன்னால் ரெகுலராக ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கோயின்கள் ட்ராப் ஆகி நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கின்றதை வாங்கவும், அதே கோயினை ப்ரைஸ் அப் ஆகி போகும்பொழுது அதை விற்று அதுக்கான சின்ன ப்ராஃபிட்டையும் எடுக்கும். அதுக்கான பெர்சன்டேஜ் கூட நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதை செய்வதற்காக கிரியேட் பண்ணப்பட்ட சில போட்டுகள் இருக்கின்றன. அது கூடுதலாக இந்த சிக்னல் ப்ரொவைடர்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுகின்றார்கள். ஆனால் இதில் என்ன ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட போட் கிரியேட் பண்ணும் நபர்கள் எதற்காக அப்படிப்பட்ட போட்களை உங்களுக்கு செல் பண்ணுகின்றன்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுப்பிக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் உண்மையில் பாருங்கள், இப்படிப்பட்ட போட் மணி மேக்கிங் சிஸ்டம் மாதிரியான ஒரு சிஸ்டம் என்று சொன்னால் அவர்கள் இந்த விற்கும் நபர்கள் $10, $20, $30 என்னத்துக்காக, அது ஏன்னு சொன்னால் பாருங்கள், வெரி ஹார்ட் டு செல் தோஸ் டைப் ஆஃப் டூல், ரைட்? அது கோல் சேல் என்று சொல்லுவார்கள். அப்படி செல் பண்ணி தான் அவர்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை மேக் பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு $20 அந்த டூல் என்று சொன்னால் 2000 பேரை செய்யும் பொழுது தான் $20,000 கிட்ட அவர்கள் மேக் பண்ணுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த 20,000 பேரை செல் பண்ணுவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம், எவ்வளவு மணிகளை அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஐட்டத்தை விற்க வேண்டும் இல்லையா?
ஸோ இப்போது ஒரு கொஷனை எழுப்பிக் கொள்ளுங்கள், எதற்காக அவர்கள் உண்மையில் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடித்திருந்தால் எதற்காக அவர்கள் வந்து இப்படி உங்களுக்கு செல் பண்ண வேண்டும்? அதை தாங்களே வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஹாட்டாக ஆக்களுக்கு செல் பண்ணுவதை விட அவர்கள் தாங்களே அந்த டூலை யூஸ் பண்ணி மில்லியன் கணக்கான பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன் அப்படி செய்யாமல் இப்படி செய்கின்றார்கள் என்ற ஒரு கொஷனை எழுப்பினீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட சிக்னல் தருகின்ற அந்த போட்கள் எல்லாமே ஒரு நான் சொல்லுவேன் ஃபேக் என்றதை விட அது உண்மையில் ஒர்க் பண்ணாத ஒரு விஷயமாகத்தான் கருத வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், யாராலும் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், எனது சேனல் கூட சில கோயின்களை பற்றின ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நான் தருகின்றேன். அப்போது நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு நம்பர், பேஸ்ட் ஆன் அனலைஸ் பண்ணும் பொழுது எடுக்கின்ற இன்ஃபர்மேஷன்களை வைத்து ஒரு ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் என்று தான் சொல்லுகின்றோம் இல்லையா? அது கேரண்டீட்டாக நடக்கும் என்பதை நான் சொல்லவில்லை. அதே மாதிரி தான் இந்த போர்ட்கள் கூட ப்ரோக்ராமேட்டிக்காக எழுதும் பொழுது சில பேட்டர்ன்களை யூஸ் பண்ணி அவர்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கொள்வார்கள். இந்த ப்ரைஸ் இப்படி போகலாம், இப்படி ட்ராப் பண்ணலாம் என்ற விஷயத்தை வைத்து அவர்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுவது, செல் பண்ணுவது என்ற சில விஷயங்களை செய்கின்றார்கள். ஒருவேளை நீங்கள் கூட இப்படிப்பட்ட ட்ரேடிங் போர்ட்களை யூஸ் பண்ணித்தான் நீங்கள் பை பண்ணி விற்கும் நபர்களாக இருந்தால் அவதானியுங்கள். இன்றிலிருந்து சில வேளைகளில் நீங்கள் உண்மையில் கெயின் பண்ணுவது மாதிரியான தோட்டம் இருந்தாலும் லாங் ரன்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தொகையான பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணி தான் இருப்பீர்கள். ஏன்னு சொன்னால் இன் த டே அது உண்மையில் ஜென்யூனாக ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டமாக நான் கருதவில்லை. அதுதான் எனது பர்சனல் ஒப்பீனியன் கூட. ஸோ வருங்காலங்களில் நீங்கள் இந்த சிக்னல் போர்ட் ட்ரேடிங் என்பதை அறிந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதே ஒரு உண்மையில் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக நான் கருதுகின்றேன். அது மட்டுமில்லை, இன்னொரு விஷயம் கூட, அதை யூஸ் பண்ணுவதனால் இன்னொரு ரிஸ்க் கூட இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், உண்மையில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த போர்ட் வந்து வாங்குகின்றது விற்குகின்றது என்று சொன்னால் அந்த இருக்கின்ற உங்களது ஓனாக இருக்கின்ற அந்த உங்கள் பெர்மிஷனை அந்த போர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அப்படி கொடுப்பதுக்காக சொல்லுவார்கள், உங்களது அக்கௌண்ட்டுக்கு போனீர்கள் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கின்றன. இங்கு போய் உங்களது அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஏபிஐயை கீயை நீங்கள் ஜெனரேட் பண்ண வேண்டும். அப்படி ஜெனரேட் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த பெர்மிஷனை கொடுப்பீர்கள். இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுவதன் மூலம் எனது அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணி ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ண முடியும். அப்படிப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். அந்த பெர்மிஷனை கொடுத்த அந்த கீயை கொண்டு போய் இந்த போட்டுகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த போட் வந்து அவர்களுக்கான அந்த ஃபுல் ஆக்சஸ் இருக்கும் பொழுது அவர்கள் என்னவும் செய்யலாம். இந்த கொடுக்கும் அந்த கீ வந்து உண்மையில் அந்த வேண்டுகின்ற அந்த கம்பெனிகள் வந்து உண்மையில் ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிகளாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களது ஃபண்டுகளை வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கான நீங்கள் செய்யாத ஆர்டரை அவர்களே ஆர்டர் போடுவார்கள், ஆர்டர் செல் பண்ணுவார்கள். அப்படி செய்யும் பொழுது பணங்களை கூட லாஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அதனால் தான் சொல்லுகின்றேன், இப்படிப்பட்ட போட்களை யூஸ் பண்ணுவது என்பதை வந்து உண்மையில் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் செய்ய மாட்டார் என்பது உண்மை. ஸோ அதனால் தான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் கூடுதலாக எதற்காக இந்த போட்டை யூஸ் பண்ணுகின்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் என்ன கேட்டால் அதற்கான காரணம் வந்து 24 ஹவரும் உங்களால் வந்து ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டு வந்து ட்ரேடிங் பண்ணுவது செய்ய முடியாது. அதற்காக நீங்கள் இலகுவாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு மேபி ஒரு பேராசையாக கூட இருக்கலாம். அதன் காரணத்தினால் தான் மேபி நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த போட் என்பது வந்து ஆல்வேஸ் உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் கெயின் எடுத்து தரக்கூடிய போட்டாக இருக்கும் என்று நம்பி நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், அதை யூஸ் பண்ணுகின்றீர்கள். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு மெயின் ரீசன் 2 ரீசன். ஒன்று வந்து பேராசை, இரண்டாவது வந்து டைம். ஏன்னு சொன்னால் 24 இருக்க முடியாது என்பதனால் அதை செய்யும் பொழுது நீங்கள் நித்திரை கொண்டு இருக்கும் பொழுது கூட இது உங்களுக்கான அந்த ஆட்டோமேட்டிக்காக ஆர்டரை போடும் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் செய்கின்றீர்கள். அதன் காரணத்தினால் தான் லாங் ரன்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பணத்தை லாஸ் பண்ணிவிடுவீர்கள். ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த முதலாவது சிக்னல் போட் என்பது வந்து ஹாய் ரிஸ்க்கான விஷயம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும் என்பது தான் எனது உண்மையான கருத்தாக. சார், இந்த இரண்டாவது டெப் என்று பார்த்துவிடுவோம். அதன் பேர் வந்து ஆர்பிட்ராஜ் போட்னு சொல்லுவார்கள். இது எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இந்த கோயின் யாக்கோ அந்த வெப்சைட்டுக்கு வாங்கள். முதலில் அங்கே வந்து பாருங்கள், இதில் ஆயிரக்கணக்கான கோயின்கள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு கோயினை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அது உதாரணத்துக்காக சொலோனா வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போது இருக்கின்ற ப்ரைஸ் என்று பாருங்கள், $36.96 இருக்கின்றன. இந்த ப்ரைஸ் வந்து உண்மையில் இது அக்யூரேட் ஆன ப்ரைஸ் ஆண்டு கேட்டால் இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கு ஒரு ப்ரைஸை காட்டும். இதே மாதிரி மற்ற வெப்சைட்டுகளில் போனீங்க சொன்னால் டிஃப்ரெண்ட் ப்ரைஸை காட்டும். இவர்கள் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் பண்ணி ஒரு ப்ரைஸை காட்டுகின்றார்கள். ஆனால் உண்மையான ப்ரைஸ் யாருக்குமே தெரியாது. இப்போது அதே சமயம் இந்த மார்க்கெட் டேப்புக்கு வந்து பாருங்கள். இங்கு பாருங்கள், இந்த கோயினை எங்கெங்கு வாங்கலாம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 100 இடத்துக்கு மேல் நீங்கள் இதை வாங்கலாம் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது இங்கு பாருங்கள், அந்த ப்ரைஸ்களையும் பாருங்கள். இங்கே இருக்கிற ப்ரைஸ்களை பாருங்கள். உண்மையில் இதை இந்த ஃபில்டர் பண்ணுங்கள், பிகர் டு ஸ்மால் அல்லது ஸ்மால் டு பிகர் என்று அடித்தீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியும். ஸோ இப்போது ஸ்மால் என்று பார்த்தீங்களானால் இங்கே பாருங்கள், இந்த காயின் EX என்ற இடத்தில் வந்து $36.26 வாங்க முடியும்.
அதே சமயம் இதை எங்கு விற்றால் இதை விட மேக்ஸிமம் ப்ரைஸ் எடுக்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வோ ட்ரேட் என்ற அந்த இடத்தில் வந்து $38.48 இருக்கின்றது. பட் இந்த ஆர்பிட்ரேஜ் கான்செப்ட் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லோவாக இருக்கிற இடத்தில் வாங்கி ஹை ப்ரைஸ் செல் பண்ணுகிற இடத்தில் செல் பண்ணுவது தான் அதன் கான்செப்டாக இருக்கின்றன. அதை நீங்கள் நோமலாக மேனுவலாக செய்யணுமாக இருந்தால் ஒரு இடத்துக்கு லாக்கின் பண்ண வேண்டும், அதுக்கான அக்கௌண்ட் இருக்க வேண்டும், அதுக்கு போய் நீங்கள் வாங்க வேண்டும், வாங்கியதுக்கப்புறம் அங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இதை செல் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்டெப்புகளும் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு செகண்டுமே அந்த டைம் நீங்கள் வேஸ்ட் ஆகும் பொழுது ப்ரைஸ் குயிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிவிடும். ஸோ அதனால் தான் இந்த போட்கள் என்ன செய்யும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் செய்வதனால் குயிக்கென செய்வதனால் அதை நீங்கள் ஸ்பீட் ஆக்க முடியும். அதனால் தான் இந்த ஆர்பிட்ரேஜ் அப்படிப்பட்ட போட்களை சில பேர்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார். பட் இந்த சிக்னல் போட்டை விட இது வந்து கொஞ்சம் அதை விட ஒரு பெட்டராக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த பாருங்கள் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள், ஆல்மோஸ்ட் $1 தான் இது. ஒரு உதாரணத்துக்கு $1000 போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மேபி ஒரு 10 மினிட்ஸில் ஒரு மேபி ஒரு $20 தான் நீங்கள் மேக் பண்ண கொள்ள போகிறீங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கான ஃபீக்கள் இருக்கின்றன, பல விஷயங்கள் செய்யும் பொழுது சில வழியில் அதுக்கான அந்த போடுகின்ற அந்த டைமுக்கான உண்மையான வேர்த் என்பது இல்லை. ஸோ அதனால் வந்து கூடுதலாக நான் அதை அவாய்ட் பண்ணி விடுவேன். பட் சில பேர்கள் இதை செய்கின்றார்கள் என்பது தான் உண்மை. ஸோ இதுதான் இந்த இரண்டாவது டைப் ஆஃப் போட் என்று சொல்லிக்கொள்ளலாம். சரி, இப்போது இந்த மூன்றாவது போட் என்ன என்று கேட்டீர்களானால் அது வந்து ப்ரோக்ராமபிள் போட் என்று சொல்லுவார்கள். அது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே அதற்கான ரூலை செட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது என்னென்ன கண்டிஷன் உங்களுக்கு தேவையோ அந்த கண்டிஷன்களை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த கூகோயினில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள், அது வந்து உண்மையில் ப்ரோக்ராமபிள் போட்டாக தான் நான் கருதுகின்றேன். ஏன்னு சொன்னால் இங்கே என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களது ரூலை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இவர்கள் தந்திருக்கின்றதோ ஒரு வெறும் சின்ன அமௌண்ட் தான். சில பேர்கள் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய பல போட்டுகள் நீங்கள் வாங்கலாம் ஆன்லைனில். அவர்களிடம் பல ஆப்ஷன்கள் இருக்கின்றன. பட் இவர்களின் இந்த கூகோயின் என்பது வந்து இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்கு போனீர்களானால் இங்கு நீங்கள் சில செட்டிங்களை நீங்களே செட் பண்ணி விடலாம். அதன் மூலம் அந்த ஆர்டர் பை பண்ணுவது செல் பண்ணுவதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் சொலோனா வேர்ஸ் USD என்று இருக்கின்றன. இப்போது இருக்கின்ற ப்ரைஸ் வந்து $36. இப்போது உண்மையில் ப்ரைஸ் ரேஞ்ச் என்று பார்க்கும்போது அந்த ரேஞ்சை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஹாப்பி டு பை என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போது இருப்பது $36 என்று சொன்னால் மேபி நீங்கள் சொல்லலாம் வித்தின் $20 to maybe say $28. இந்த ப்ரைஸுக்கு ஏதாவது வந்தால் நீங்கள் ஹாப்பி டு பை என்று சொல்லுங்கள். அது எவ்வளவு வாங்க போகிறீங்கன்னா $2 போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸில் ரெண்டமாக ஏதாவது ஒரு இடத்தில் 2 தரம் இதை வாங்க விடலாம். அதுக்கான சொல்லுகின்ற இது வந்து ப்ராஃபிட் மார்ஜினை நீங்கள் எதிர்பார்ப்பது வந்து 16% அப்படி ஆட்டோமேட்டிக்காக சொல்லுகின்றன, இன்க்ளூடிங் 8% அந்த ஃபீ என்று சொல்லுகின்றன. அதே சமயம் இவ்வளவு அமௌண்ட் நீங்கள் உண்மை இன்வெஸ்ட் பண்ண போன்ற இதையும் நீங்கள் போட்டுவிட்டு கிரியேட் என்று அடிக்கும் பொழுது இந்த போர்ட் வந்து அதை ஒப்சர்வ் பண்ணி கொண்டே இருக்கும். எப்போவாவது இந்த ப்ரைஸ் பிட்வீன் இந்த ப்ரைஸுக்கு வரும் பொழுது இந்த ஆர்டரை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கி உங்களுக்கு தரும். அதே சமயம் விற்பது கூட இதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான். நீங்கள் அதை அதவே ரவுண்டாக செய்து கொள்ளலாம். இதில் அட்வான்ஸ் செட்டிங்கள் கூட இருக்கின்றன. இதில் என்ன ஸ்டாப் ப்ரைஸ் அல்லது என்ன என்ட்ரி ப்ரைஸ் இதில் கூட நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி செய்து இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சில அட்வான்ஸ் டூல்களில் இதை விட பல ஆப்ஷன்கள் கூட இருக்கின்றன. அதை கூட நீங்கள் செய்யலாம். இன்னொரு வீடியோ செய்யும் பொழுது என்னென்ன அப்படிப்பட்ட டூல்கள் இருக்கின்றன என்பதை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுகின்றேன். பட் இப்படித்தான் செய்கின்றன. இதைத்தான் ப்ரோக்ராமபிள் போட் என்று சொல்லுவார்கள். ஸோ இதான் அந்த மூன்றாவது டைம். இது வந்து கூகோயின் மட்டுமில்லை, பைனான்ஸில் கூட இப்படிப்பட்ட டூல்கள் இருக்கின்றன. இதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் என்னை கேட்டீர்களானால் இந்த 3 டைப்பில் எதை நீங்கள் யூஸ் பண்ணுவீர்கள் என்று கேட்டால் இதைத்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராமபிள் போட் என்பதை நான் யூஸ் பண்ணிக்கொள்வேன். ஏனென்று சொன்னால் இது வந்து எங்களிடம் அந்த கண்ட்ரோல் இருக்கின்றன, அதுவும் இந்த எக்ஸ்சேஞ்சிலேயே இருக்கின்றன. கூடுதலாக எக்ஸ்சேஞ்சில் இருக்கின்ற போட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவது மச் பெட்டர் தென் தேர்ட் பார்ட்டி இருந்து பை பண்ணுவது. ஏன்னா தேர்ட் பார்ட்டியை பை பண்ணும் பொழுது அதுக்கான இருக்கின்ற ரிஸ்க்கே நீங்கள் உங்கள் API கீயை அவரிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீர்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும் காரணத்தினால் சில வேளைகள் அவர்கள் ஒரு ஸ்கேம் கம்பெனிகளாக இருந்தால் என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லா ஃபண்டையும் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். அதே சமயம் இந்த கூகோயின் பைனான்ஸ் கோயினில் இருக்கின்ற போட்களை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த ரிஸ்க் வந்து லிட்டில் லோவாக இருந்தாலும் ஆனால் இந்த போட்டை யூஸ் பண்ணும் பொழுது பணத்தை லாஸ் பண்ணுவது என்பது அதுக்கான சாத்தியம் அதிகம் என்று தான் சொல்லுவேன். ஆனால் ப்ரோக்ராமபிள் போட் என்று சொல்லும் பொழுது அது லோ ரிஸ்க். ஏன்னு சொன்னால் நீங்களாம் செட் பண்ணுகின்றீர்கள் எந்த ப்ரைஸுக்கு வாங்க போகின்றீர்கள், எந்த ப்ரைஸுக்கு செல் பண்ண போகின்றீர்கள் என்பதை நீங்களாம் செட் பண்ணுகின்றீர்கள். ஸோ அதன் காரணத்தினால் கூடுதலாக அது கூடுதலாக ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் என்பது தான் எனது நம்பிக்கை. அதில் ஒரு உதாரணமாக சொல்லணும் இருந்தால் கூட சில வேளைகள் பாருங்கள், நீங்கள் இந்த ட்ரேடிங்கு போய் பாருங்கள். இங்கே
இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் இப்போ கூட செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இன்று வாங்க போன்றேன் வைத்துக்கொள்வோம். இப்போது ஏதாவது ஒரு கோயினை வாங்க போன்றேன், அதாவது வந்து பிடிசி vs USD என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் வாங்க போன்ற ப்ரைஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ரைஸ் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதில் நான் செட் பண்ண முடியும் ஒரு $30,000. ஓகே, இதை செட் பண்ணிவிட்டு நான் என்ன வாங்க போன்றேன் என்பதை இதை அடித்துவிட்டு பை என்று அடித்தால் இந்த ப்ரைஸ் எப்போது வருகின்றதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதை வாங்கும். அது வரைக்கும் இந்த ஆர்டர் புக்கில் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது கூட ஒரு டப் ஆஃப் போட் என்று கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இருப்பினும் அவர்கள் ஒரு டெடிகேட் போட் என்று பார்ப்போமானால் இவர்கள் அந்த ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். ட்ரேட் அண்ட் ட்ரேடிங் போட் என்று இருக்கின்றன. அதுக்கான கஸ்டம் ரூல்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இப்படித்தான் இதில் இருக்கின்றன. ஸோ ஐ ஹோப் இந்த போட் என்றால் என்ன, இதில் 3 வகை நான் சொல்லியிருக்கின்றேன். அதை உண்மையில் விளங்கவில்லை என்று சொன்னால் கொமெண்டில் போடுங்கள், அல்லது டெலிகிராம் குரூப்பில் கூட வந்து அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்கலாம். பட் அதில் என்னை பொறுத்த மட்டில் கடைசியாக நான் சொல்லிவிடுகின்றேன், போட்டை யூஸ் பண்ணி வாங்கும் ஒரு நபராக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடராக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் போட் என்பது வந்து ஒரு லேசி திங்ஸ். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இலகுவான ஏர்லியாக மணி மேக் பண்ண வேணும் என்ற ஒரு போலியான மாயையில் நீங்கள் விழுந்து அதை வாங்குவதற்காக எடுக்கும் ஒரு முயற்சியாகத்தான் நான் கருதுகின்றேன். இந்த டே யாராவது ஒரு போட்டை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணும் மூலம் நீங்கள் பணத்தை இலகுவாக கணக்கு சம்பாதிக்கலாம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கொஷன் தான், எழுப்பிக்கொள்ளுங்கள். அவர்கள் போட் செய்யும் நபர்கள் எதற்காக உங்களுக்கு அதை விற்க வேண்டும், அது பக்கம் தாங்களே யூஸ் பண்ணி மல்டி-மில்லியன் மேக் பண்ணி கொள்ளாமல் எதற்காக உங்களுக்கு தகுன்றான் என்று கேட்டு அந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்களே உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியும் பொழுது தெரிகின்றது இது வந்து உண்மையில் ஜென்யூனாக உண்மையில் போட் என்பது வந்து ஒர்க் பண்ணாது என்பது தான் உண்மையாக நான் கருதுகின்றேன். அது எனது பர்சனல் ஒப்பீனியன் கூட. இந்த டே நீங்கள் அதை டிஸ்அக்ரி பண்ணலாம். இல்லை போட் ஒர்க் பண்ணுமென்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பணத்தை லாஸ் பண்ணியிருந்தால் வந்து அதையும் சொல்லுங்கள், நான் இந்த போட்டை யூஸ் பண்ணினேன், இந்த பணத்தை லாஸ் பண்ணிவிட்டேன் என்று போட்டால் அட்லீஸ்ட் மெட்டீரியலுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகின்றேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டிக்கி அதையும் செய்யுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். அண்ட் குட் பை.